ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்ல வேற எதுக்காவது கால் பிளாடருக்கான ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சலான சில பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம கால் பாதங்கள்ல இந்த கிட்னி ஸ்டோனை கரைக்கிறதுக்குரிய ஒரு எக்ஸலண்டான பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டை நம்ம வீட்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது கல்லுனால ஏற்படக்கூடிய ஸ்டொமக் பெயின் நிறைய பேருக்கு மாறி மாறி வயிற்றுக்கு அடி வயிற்றுல வலி வரும். ஸோ அந்த வலிகளை எப்படி குறைக்க முடியும், கல்லை எப்படி நம்ம கம்ப்ளீட்டா டிசால்வ் பண்ணி யூரின் வழியா வெளியேற்ற முடியும், ஸோ அப்படின்ற முற்றிலுமான தகவல் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இந்த கிட்னி ஸ்டோன் அடிக்கடி வருது அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமா சாப்பிட்டா வரும், கல்லு ஃபார்ம் ஆயிடும்பாங்க. சில பேர் இந்த தக்காளியில இருக்க விதையெல்லாம் சாப்பிட்டா கல்லு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்டா கல்லு வரும். இந்த மாதிரி உணவு ஒவ்வொரு சில உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்றது ஒவ்வாமை காரணமா அதுல இருக்க கொழுப்பு